திரும்பவும் உக்ரைன் அமெரிக்காவோட ஏடிஏசிஎம்எஸ் மிசைல் அதாவது கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 6 கிட்ட அனுப்பி இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதுல பெரும்பாலும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா சில கிளஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவோட ஏடிஎஸ்எம்எஸ் மிசைல் இருக்கு இல்லையா, அதுல கிளஸ்டர் குண்டுகள் போடக்கூடிய மிசைல் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு மிக பெரும் தாக்குதலை பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட இந்த மிலிட்டரி ஏர்ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த டைம்ல ரஷ்யாவோட ஏர்கிராப்ட்ஸ் அங்க இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கிங் லாட்னா அந்த விமானங்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அந்த பகுதிகள், அந்த பகுதியில் எந்த அளவுக்கு டேமேஜ், என்ன மாதிரியான சேதம் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து இருந்தா பார்க்கணும். தீ விபத்துல ஏற்பட்டிருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகள் லோட இருக்கும். ஒரு மிக பெரும் தாக்குதல்களை உக்ரைன் இது போல செஞ்சுட்டாங்க. ஏன் உக்ரைன் இது போல திரும்ப திரும்ப செய்யறாங்க? இதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா ஃப்ரண்ட் லைன் பெருமளவுல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது இதே கர்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா டாரினோ இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கேப்சர் பண்ணி கொடி ஏத்தி காமிச்சிட்டாங்க. சைட்ல வீடியோ பதிவு லோட இருக்கும். சரி, ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல எந்த ஒரு முன்னேற்றமோ இந்த மிசைல்கள் எல்லாம் பயன்படுத்தி எந்த ஒரு ரூபமும் இல்லை. பெருமளவுல இங்க இருக்கக்கூடிய லொஜிஸ்டிக்கல் ஹப் அடிக்கிறது, முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் மேல தாக்குதல் பண்றது பெரும்பாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா முடியாது அவங்களால. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ உக்ரைன் இது போல செய்யறாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட அதிகமான மிசைல்ஸ் இருக்கு. ஏன்னா எப்ப பாரு விரலுட்டு எண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ரஷ்யா வந்து 2000 மிசைல்களை ஏவியிருக்காங்க. ஒரு வாரத்துல மட்டும் 1000 ஏரியல் குண்டுகளை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல இருந்து விரலுட்டு எண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட எந்த அளவுக்கு மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு, அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெச் பண்ணி பெருமளவுல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மையான அனலிஸ்டுக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ரஷ்யாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேற்குலக நாடுகளுக்கு கிடையாது. ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் மேற்குலக நாடுகளுக்கு கிடையாது. அது நடக்கவும் போறதில்ல, நடக்கவும் நடக்காது. அப்ப என்ன நடக்கும்? ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை பேசி உட்காந்து ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இது சிரியன் சிவில் வார் மாதிரியே ஒரு ரிப்ளிகாவா இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இது ரிப்பப்ளிகன்ஸா இருக்கட்டும், டெமோக்ராட்ஸா இருக்கட்டும், எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி அதாவது இப்ப ரஷ்யா இந்த யூமாஷ் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணியிருந்தாங்களே ஒரு மிசைலை பயன்படுத்தி, அதான் ஒரிஷ்னிக். அந்த மிசைலை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரஷ்யாவோட கலிங்கன் கிராண்ட் மேல தாக்குதல் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கையை விட்டுட்டாங்க போல தெரியுது. ஏன்னா சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கும். இது பிளைட் ரேடார்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இப்ப வந்த விஷயம் கிடையாது. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிகேடு கிட்ட பிரான்ஸ்ல வச்சு ட்ரைனிங் கொடுத்து போலாண்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளுங்கள் எல்லாத்தையும், உங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதம்லாம் நாட்டோ நாடுகளுக்கு இருந்தே வாங்கிக்கல. ஏன்னா அங்க இருக்கிற ஆயுதம் தானே கொடுக்குறாங்க. சோ அங்க இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள் போலாண்டோட டெரிட்டரியை பயன்படுத்தி கலிங்கன்கிராட போய் தாக்குதல் பண்றாங்க. அப்படிங்கும்போது சிக்கல் ஏற்படும் இல்லையா, எஸ்கலேஷன் பெருமளவு நடக்கும். அவங்களோட இனிஷியலா அவங்களோட தாட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் லைன்ல இருந்து தாண்டி வந்து பெருமளவுல தாக்குதல் பண்ண முடியாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு, உக்ரைன்ல இருக்கு, பெருமளவுல இருக்கு, எப்படியும் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கு, பெருமளவுல தடுத்து நிறுத்திடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் F-16s கூட உக்ரைனுக்குள்ளேயே வந்திருக்கு. எந்த அளவுக்கு முன்னாடி நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைக்கிறோமோ, ரேடார்ஸ்லாம் கொண்டு போய் டிப்ளாய் பண்றோமோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய டெரிட்டரிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ ரஷ்யா காமிச்ச அந்த ஒரு அட்டாக்னால அந்த கலிங்கன்கிராட தாக்கலாம் அப்படிங்கிற போல ஒரு யோசனை இருந்தது இல்லையா, அது கைவிட்டுட்டாங்க மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ட்ரில் இதெல்லாம் கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஆனா பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன நடக்கும்னு தெரியல. மேபி அதையும் மீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருந்திருப்பாங்க போல தெரியுது. பட் ஆனா அதுக்கு இனிமே வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களோட மெயினான யோசனை எப்படி இருக்குன்னா, உக்ரைனுக்குள்ள வீரர்கள் அனுப்பிக்கலாம், உக்ரைனுக்குள்ளேயே சண்டை வச்சுக்கலாம். அப்ப அது ஒரு ரெட் லைன். இங்க பாருங்க ரஷ்யா, எங்க பகுதியை நீங்க தாக்காத வரைக்கும் கலிங்கன்கிராட எதுவும் செய்ய மாட்டோம், அது போல மிசைல்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கறதோட ஒரு ரெட் லைன் வச்சிருப்பாங்க. ஸோ இனிஷியலா இப்ப ஆரம்பிக்க கண்டிப்பா எஸ்கலேஷன்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். யூரோப்பியன் யூனியன் கண்டிப்பா ரஷ்யாவை எடுத்து சண்டை பிடிக்க தான் போறாங்க, உக்ரைனுக்குள்ள வீரர்களை அனுப்பதான் போறாங்க. அது இந்த கலிங்கன்கிராடா இருந்தது இப்போ தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்கும். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு, அவர் வந்தாருன்னா அதிகமான ஃபேக்டரிஸ் ரெடி பண்றது, இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றது, இந்த டாரிஃப் போடுறது, அது இதுன்னு பெருமளவுல பேச்சுக்கள் இருக்கலாம். ஆனா செயல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எனக்குமே அது தனிப்பட்ட கருத்தா இருக்கு. பொறுத்து இருந்தா பார்க்கணும், இதுதான் உண்மை அப்படிங்கிறது போல கிடையாது. மேபி இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் இல்லையா, சொந்த ஒரு காரணத்தினால.
இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. மேற்குலக நாடுகளோட வீரர்கள் வராங்க அப்படிங்கும்போது, ரஷ்யா பெருமளவுல சண்டை பிடிச்சு ஃப்ரண்ட் லைன்லாம் கொலாப்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, அந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்சில இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பேசஸ் எல்லாம் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, மேற்குலக நாடுகளோட படைகள் வராங்க அப்படின்னா, அவங்க மேல கொஞ்சம் இழப்புகள் ஏற்படாம தவிர்க்க முடியும். இதுக்காக தான் உக்ரைன் கிட்ட இது போல ஏடிஎஸ்ஏஎம்எஸ், ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் இதெல்லாம் குடுத்து, பெருமளவுல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட், பிரெடியான்ஸ்க் ஒப்லாஸ்ட், இல்ல அங்க மத்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, பெல்கிராட் ஒப்லாஸ்ட், இந்த பகுதியில இருக்கக்கூடிய ராஸ்டவாண்டோ, இந்த பகுதியில இருக்கக்கூடிய மிலிட்டரி ஏர்பேஸ், ஆயுத கலங்கள்லாம் தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறது போல திங்க் பண்றாங்க. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பட் ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இப்போ மேற்குலக நாடுகள் அப்படி வர்றாங்க அப்படின்னா, சிரியன் சிவில் வார்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் ஜெயிச்சாங்க. பஷர் அல் அசாத் அவர்களோட படைகள் தான் ஜெயிச்சுது. ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க ஒரு லைனை வரைஞ்சு விட்டுட்டு அந்த பகுதியில் அவங்களோட படைகளை உட்கார வச்சு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பஷர் அல் அசாத் அவர்கள்னால சண்டை பிடிச்ச அவரோட படையினால எடுத்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இப்ப அதே போல ரஷ்யாவை எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. உக்ரைனுக்குள்ள பெரும் அளவுல சண்டையை பிடிச்சு 3 வருஷம் ஆச்சு. 1000 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் நிலைமையில ரஷ்யாவை பெரும் அளவுல அவங்களோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட், இந்த சுமியா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம் சண்டை இல்ல. அந்த இடத்துல எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்காங்க ரஷ்யன்ஸ். இப்போ பெருமளவுல வந்து அந்த இடத்துல வீரர்களை வந்து டிப்ளாய் பண்ண வச்சு அந்த இடத்துலயும் ஒரு ஃப்ரண்ட் லைன் உருவாக்குனாங்க. அந்த இடத்துலயும் என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேல வீக் ஆவாங்க. வீக் ஆகும்போது பெருமளவுல அவங்களோட சப்ளை லைன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி சப்ளை லைன்ஸ் பெருமளவுல இருக்கிறதுனால பஃபர் ஜோன் உருவாக்கி தானே ஆகணும். இது போல தாக்குதல் பண்றாங்கன்னா 300 கிலோமீட்டர் தள்ளி உக்ரைனை கொண்டு போனதான் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள தாக்குதல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பெருமளவுல வீரர்களை களமிறக்கணும். ரிசர்வ்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி ரிசர்வ்ஸ்ல இருந்து ஆயுதங்கள் இருந்து பெருமளவுல பயன்படுத்திட்டு இருக்கும்போது ரஷ்யாவை வீழ்த்தணும்னு நீடு கிடையாது. டயர்ட் ஆக்கிடணும். அவங்க ஜெயிச்சாலுமே, என்னதான் உக்ரைன் எடுத்து அவங்க ஜெயிச்சுட்டாலுமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவங்களால முன்னேற முடியும். அதுக்கு மேல வந்து அவங்களால முன்னேற முடியாது. அந்த டைம்ல ஜாலியா உள்ள வந்து நான் பாக்குற பகுதி என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதியெல்லாம் என்னோட தான் அப்படிங்கிறது போல சண்டையே இல்லாம அவங்க வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இதை கவுண்டர் பண்றதுக்காக தான் ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நார்த் கொரியாவோட வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்ப ஆக்டிவா நார்த் கொரியாவோட வீரர்கள் என்கேஜ் பண்றாங்களா உக்ரைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா உக்ரைன் தரப்பு இருந்து ஆல்ரெடி என்கேஜ் ஆயிடுச்சுங்க. இப்ப கூட வந்து செய்திகள் வருது, ஆல்ரெடி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா அவங்க இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. எப்ப அமெரிக்க படைகள் இல்ல மேற்குலக படைகள் உள்ள வராங்களோ, எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கா படைகள் அனுப்ப மாட்டாங்க. மேற்குலக நாடுகளோட படைகள் உள்ள உக்ரைனுக்குள்ள வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா. சோ அந்த டைம்ல பெலரூஸ்ல இருந்து ஒரு கீழே ஒரு புஷ். இதுக்காக தான் திரும்ப திரும்ப ரஷ்யா விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெலரூஸை தாக்கக்கூடாது, எங்களோட பகுதிகள் தாக்காதீங்க, உங்களுக்கு உக்ரைன் வேணும், உக்ரைன்ல சண்டை நடக்குது, உக்ரைன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் அவர் வைக்கக்கூடிய ரெட்லைன். இதுக்கு மேல அவர் வேற எந்த ரெட்லைனும் வைக்கல. இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ரஹாம் டேங்க், F-16 விமானம், அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. சோ அதெல்லாம் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க ரெட்லைன். பட் ஆனா ஆக்சுவல் ரெட்லைன்னா ரஷ்யாவோட பகுதிக்குள்ள தாக்குதல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பெலரூஸை தாக்குதல் பண்ணக்கூடாது, கலினின்கிராட்லாம் தாக்குதல் பண்ணக்கூடாது. பிரச்சனை உக்ரைன்னா உக்ரைன்ல வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கறது அவரோட ரெட்லைனா இருக்கு அப்படிங்கிறது போல என்னோட தனிப்பட்ட கருத்து தான். பல அனலிஸ்ட் தரப்பு வந்து அப்படிதான் கருத்துக்கள் வருது. இந்த சிரியன் சிவில் வார ரிப்ளிகேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரஷ்யா பெருமளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ஈரான் இருக்காங்க, ஒரு சைடு நார்த் கொரியா இருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் சுமூகமா திரும்புற மாதிரி தெரியுது, அமைதி திரும்புற மாதிரி தெரியுது. ஆனா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க இரு தரப்புலையும். ஹிஸ்புல்லா தரப்புலையும் சரி, இஸ்ரேல் தரப்புலையும் சரி. இது கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஐசிசி அரசு வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா நெத்தனியாக அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு மனமாற்றம் தெரியுது. இருந்தாலும் தொடர்ந்து தாக்குதல்கள் இரு தரப்புல இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க டெல்லவிவ்ல தாக்குதல் பண்ண, இவங்க பீரத் தைரில தாக்குதல் பண்றதுன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் ஆனா அங்க அமைதியாகிறாங்கன்னா பெருமளவுல கான்சென்ட்ரேஷன் இதுக்கு மேல ரஷ்யா உக்ரைன்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இப்போ ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துடும் போல தெரியுது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கு இல்லையா. அந்த டைம்ல ப்ரோ ரஷ்யன் சார்பா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட், அதாவது இண்டிபெண்டா நின்றுக்கிறாரு. சோ அவர் நின்று அவருக்கு பெருமளவுல ஓட்டுகள் கிடைச்சிருக்கு, 22%. இப்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு போறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில இவர் உயிரோட இருந்தாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. ஜெயிச்சிட்டாருன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சினாரியோவே மாறிடும். ஏன்னா நாட்டோட மிக பெரும் பேஸ் அங்க இருக்கு. இந்த பேஸ் இங்க இருந்து கலைச்சிருங்க, இது டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. புதுசா அதிகமான ஓட்டு வாங்கி இருக்கிறாரு இல்லையா, அவர் பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, சைடுல இமேஜ் போறோம் பாத்தீங்கன்னா தெரியும்.
சோ இது போல விஷயங்கள் இருக்கனால எல்லா பக்கத்துலயுமே இப்ப ஜார்ஜியால மிக பெரும் ப்ரொட்டஸ்ட். நாளைக்கு வரைக்கும் அரசாங்கம் தாங்குமா அப்படிங்கறதே சந்தேகம் தான் அப்படிங்கிற சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பகுதியில வந்து ஜார்ஜியா எப்படியாச்சும் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரணும். ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இல்ல, அவங்க நியூட்ரலா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எதுனாலும் ஒரு முட்டு தான். மேபி ரஷ்யாவுக்கு ஃபேவரா கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். வெஸ்டர்ன் பப்பெட் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து வழி ஓப்பன் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால அந்த பகுதியிலையும் பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதே போல ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்குது. பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா பிடி, அதாவது இம்ரான் கான் அவர்கள் இருக்கார் இல்லையா, சோ அவருக்கு ஆதரவா பல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோக்கள் பெருமளவுல வருது. மேபி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் சைனா பாகிஸ்தான் ட்ரில் நடந்தது. 300 சீன வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் ஆயிருக்காங்க. போனவங்க அங்கேயே தானா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இதுக்கு மேல சைனா பாகிஸ்தானா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் வச்சுக்கணும்னு யோசிக்கிறதா சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஒரு சைடு மயன்மார், பங்களாதேஷ் அக்கப்போர் தாங்க முடியல, அது மிக பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பகுதியில் இப்படி நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல நாடுகளும் ஆட்சி மாற்றங்கள் நடக்குது. இப்படி மாறுது அப்படின்னா இந்தியா கழுத்தம் கிடைக்குதுன்னா ரஷ்யாவுக்கு உதவ மாட்டாங்க. சோ ஒரு மிக பெரும் ஒரு ட்ரைய வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சிரியன் சிவில் வாரோட ரிப்ளிகாவா இருக்க போதா, இல்ல ரஷ்யா பெருமளவுல காய்களை நகர்த்தி உக்ரைன்ல திரும்ப மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்து ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான உக்ரைனை உருவாக்க போறாங்களா, இல்ல உக்ரைனை பங்கு ஓட்டுக்கு போறாங்களா அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.